வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செட் ஆப்ரேஷன்ஸ்ல இருக்க ரிமைனிங் டாபிக்ஸான இன்டர்செக்ட் அண்ட் எக்ஸப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த டூ டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்டர்செக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ரிட்டன் ஒன்லி தி காமன் ரோஸ் பிட்வீன் டூ queries. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா காமன் ரோஸ், இப்போது டேபிள் 1 இருக்குது, டேபிள் 2 இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டேபிள்லையும் இருக்க காமன் ரெக்கார்ட்ஸை வந்து ஷோ பண்ணும். பட் உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் வரும், காமன் ரெக்கார்ட்ஸை ஷோ பண்ணுறதுக்கு தான் இன்னர் ஜாயின் இருக்குது, நம்ம எதுக்கு வந்து இன்டர்செக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்செக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா காலம்ஸையும் போயிட்டு மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, நாட் ஓன்லி ஐடி பேஸ் பண்ணி வந்து மேட்ச் பண்ணாது, எவ்ரி காலமை போயிட்டு ஈச் ரோவையும் வந்து ஈச் ரெக்கார்ட்ஸையும் போயிட்டு செக் பண்ணி மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து காமன் காலம்ஸாக இருக்கும், அதாவது டேபிள் 1ல் 4 காலம்ஸ் இருக்குது, அதேமாரி டேபிள் 2லேயும் 4 காலம்ஸ் தான் இருக்கணும், டேட்டா டைப்ஸும் சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, காலம் நேமும் சேமாக தான் இருக்கணும். இதுதான் வந்து இன்டர்செக்டில் இருக்க ஒரு சின்ன கண்டிஷன். நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை அது மீட் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மைனஸ் கோரி சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க எக்ஸப்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிலவங்க வந்து மைனஸ் கோரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது எக்ஸப்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் PostgreSQL ஆர் SQL சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இல்லை Oracle யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மைனஸ் கோரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது ரெண்டுமே வந்து சேம் தாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து ஒரு டேட்டா பேஸுக்கு கொரி நேம் மாறலாம், பட் கான்செப்ட் வந்து சேம் தான். ஓகே, இந்த எக்ஸப்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு லேயரில் இருந்து இன்னொரு லேயருக்கு வந்து டேட்டாவை மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதாவது நீங்கள் டேட்டாவை வந்து மைக்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். SQL சர்வரில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட்டா வேர் ஹவுஸுக்கு டேட்டாவை வந்து மூவ் பண்ணுறீங்க. சரிங்களா, டேட்டா வேர் ஹவுஸ் தான் என்னது, டெஸ்டினேஷன். கரெக்டுங்களா, இப்போது SQL டேட்டா பேஸில் இருக்கிறத நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா, பட் வேலிடேட் பண்ணணும். நம்ம SQL சர்வரில் இருக்க ஆல் ரெக்கார்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, வேலிடேட் பண்ணணும். இப்போ இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸப்ட் கொரி அப்போ யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ரிட்டன் ரோ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் கொரி do not exist in the second query. ஓகேங்களா, செகண்ட் கொரியில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அது ஏன்னா ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம். ஓகேங்களா, பட்டு இது வந்து ஒரு லேயர் SQL சர்வர் இருக்குன்னா இன்றைக்கான டேட்டாஸ் இருக்கும், நாளைக்கு வந்து அதை டெலீட் ஆகிட்டு நியூ ரெக்கார்ட்ஸ் வரும், அது வந்து ஆட் ஆகும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நமக்கு வந்து வேணும். ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் அந்த டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த ரெக்கார்டு வந்து இன்னும் ஆட் ஆகலை, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த ரெக்கார்டை மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கும். நீங்கள் அது என்ன இஷ்யூன்ட்டு ஃபர்தராக செக் பண்ணணும். இந்த பர்பஸுக்காக நம்ம எக்ஸப்ட் கொரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரியல் டைமில் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து எர்லியராக நம்ம யூனியனுக்கு யூஸ் பண்ண அதே டேபிள்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேல்ஸ் 24 அண்ட் சேல்ஸ் 25 இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்க. இந்த ரெண்டு டேபிள்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எர்லியர் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நான் வந்து 2 காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கஸ்டமர் நேம் அண்ட் அமௌண்ட் காலம். இப்போ கஸ்டமர் நேம் வந்து ஈச் இயர் வந்து அருண் வந்து 1000 rupees ரெவன்யூ சேல்ஸ் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் 2 டேபிள் காலம் கிரியேட் பண்ணி அந்த காலமில் நான் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் காமனான ரெக்கார்ட்ஸ் எதுன்னு பாருங்கள். அருண் இருக்காரு, இங்கே அருண் இருக்காரு. ஓகே, இது காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு திவ்யா இருக்காங்க, திவ்யா வந்து காமனாக இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே குமார் இருக்காரு 2000, இங்கே பார்த்தீங்கன்னா குமார்னு ஒரு ரெக்கார்டு இல்லை. அதாவது இதுதான் செகண்ட் ஒன்று தான் வந்து டேட்டா லாஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் லேயர்னு. இந்த 24ல் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே மைக்ரேட் பண்ணணும் மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த குமார் ரெக்கார்டு இல்லை அப்படின்னா குமார் ரெக்கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ இருக்காரு,
இப்போ ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா நேம் மேட்ச் ஆகிடுச்சு, பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நான் இது எப்படி வந்து ஷோ ஆகுதுன்ட்டு. இன்டர்செப்ட்னா என்ன சொன்னேன்? இன்டர்செக்ட்னா காமன் ரோட்ஸ் வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். நீங்கள் சொல்லுவீங்க இங்கே ஆண்ட்ரூ இருக்காரு, இங்கேயும் ஆண்ட்ரூ இருக்காரு, அப்போ நான் அவருடைய ரெக்கார்ட் ஷோ ஆகுமானா ஆகாது. ஏன்னா எல்லா காலம்ஸ்லையும் இருக்க ரெக்கார்ட்ஸையும் போய் செக் பண்ணோம், ஆண்ட்ரோவும் செக் பண்ணோம். 5000 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5000 இந்த 5000 இருக்கான்னு பார்க்கும். இங்கே 4000 இருக்கு அப்படின்னா மேட்ச் ஆகாது, அப்படின்னா அந்த ரெக்கார்ட் ஷோ ஆகாது. இப்போ பாருங்க, ஒன்லி 2 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். அருணும் திவ்யாவும் தான் காமனாக இருக்காங்க, 2 டேபிள்ஸ்லையும் அருணும் திவ்யாவும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இன்டர்செக்ட். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் கொரி யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணலாம். பட் என்னன்னா நீங்கள் வந்து அங்கே ஐடி பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணுவோம். இங்கே ஐடி பேஸ் பண்ண மாட்டோம். ரோ, அதாவது ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலமில் ரோ பேஸ்டு போய் செக் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்ட்ஸை போய் செக் பண்ணி காமனாக இருக்குது அப்படின்னா மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஐடினா ஒன்லி ஐடி வந்து மேட்ச் ஆகிருந்தா என்ன பண்ணும், என்டையர் ரெக்கார்ட்ஸை வந்து மேட்ச் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். அது மேட்ச் ஆனாலும் ஆகலனாலும் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இன்டர்செக்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது டிஃப்ரெண்ட், அது இன்னர் ஜாயின்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸப்ட் பார்த்துருவோம். இந்த எக்ஸப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். எக்ஸப்ட்னா என்ன சொன்னேன்? அதாவது ஒரு லேயர் இருக்குது, அதாவது 24 ஒரு லேயர்னு வச்சுக்கோங்க. இந்த 24ல் இருக்கிற ரெக்கார்ட்லாம் எவ்ரிடே நம்ம மைக்ரேட் பண்ணுறோம், இந்த 25ன்ற டேபிளில் மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் நான் இதில் மைக்ரேட் பண்ணுறேன். அருண்ன்ற ரெக்கார்டு இருக்குது, திவ்யான்ற ரெக்கார்டு இருக்குது, நெக்ஸ்ட்டு குமார்ன்ற ரெக்கார்டு வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஆண்ட்ரோன்ற ரெக்கார்டு வந்து இருக்குது, பட் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எப்படி பாருங்கள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸப்ட்டு இப்போ நான் மைக்ரேட் பண்ணிட்டேன், எனக்கான டேட்டா வந்து டார்கெட்டில் மைக்ரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் செக் பண்ணுறேன், எனக்கு வந்து அவுட்புட் பாருங்கள் என்னென்ன இஷ்யூ மைக்ரேட் ஆகாத இஷ்யூலாம் பாருங்கள் காமிக்கும். ஆண்ட்ரூ இந்த ரெக்கார்டு வந்து 5000 இருக்குங்க, அங்கே 5000 வந்து டெஸ்டினேஷனில் இல்லை. குமார் ரெக்கார்டு இந்த 2 ரெக்கார்டும் வந்து டெஸ்டினேஷனில் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லோடில் வந்து புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன இஷ்யூன்ட்டு ஃபர்தராக பார்த்து அதை இஷ்யூ சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரியல் டைமில் வந்து இந்த எக்ஸப்ட்டும் இன்டர்செப்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இன்டர்செக்ட்னா காமன் ரோஸை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும், 2 டேபிள்ல இருக்கிறது. ஐடி பேஸ் பண்ணியில் ஈச் ரோ அண்ட் எவ்ரி ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி காமன் ரோஸ் எடுத்துகிட்டு வரும். எக்ஸப்ட்னா என்னென்னா ஒரு டேபிளில் இருக்க மிஸ்ஸிங் டேட்டா ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் மேட்ச் பண்ணும். அப்படி மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க மிஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணும் அப்படின்றது தான் எக்ஸப்ட். எக்ஸப்ட்னா என்ன, எக்ஸப்ட்னா என்னன்னு கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எனக்கு மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வெல் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.